Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்றதுன்னு நம்ம வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சாம்பாருக்கு தேவையான பருப்பை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் இன்னைக்கு சாம்பார் பருப்பு 1 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு கூட ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 வெள்ளைப்பூடு, அப்புறமா ஒரு 2 சில்லி, நான் பெரிய சில்லியானனால 1 எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு கொஞ்சம் மினி தக்காளி இருந்துச்சு, ஸோ அதனால் அது சேர்த்துருக்கிறேன். இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், இதுக்கு தேவையான சால்ட்டு, பெருங்காயத்தூள், அப்புறம் இந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 2 விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 வெங்காயம் எடுத்து ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேண்டாம், மீடியம் சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி, நான் ஒரு 2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி செப்பரேட் பண்ணி வைக்கலாம். அப்புறமா சில்லி வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு க்ரீன் சில்லி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரம் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 சில்லி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்மளோட முள்ளங்கியை வந்து நல்லா நம்ம கேரட் எல்லாம் தோல் எடுக்கிறது மாதிரி முள்ளங்கியையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுக்கலாம். இந்த முள்ளங்கியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ நீங்கள் வாங்கி அடிக்கடி வந்து ஃபுட்டில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இன்னொரு பேன் எடுத்து அதில் நான் ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில் வந்து சேர்த்துருக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் இதுக்கு தேவையான கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம், அப்புறமா கொஞ்சம் வெந்தயம், நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் கறி லீஃபும் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனும் போட்டு நல்லா குக் பண்ணலாம். ஆனியன் குக்காக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த முள்ளங்கி ரேடிஷ் பீசஸை வந்து போட்டு கொடுக்கலாம். இது வந்து இந்த ஆயிலில் ஒரு 1 மினிட் நல்லா வந்து குக் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வைங்க. நம்ம தக்காளி ரேடிஷ் எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி டால் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா சூடு தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ சீக்கிரமாக குக்கிங் ப்ராசஸ் நடக்கும். இப்போ இதுக்கு தேவையான சாம்பார் பவுடர் நான் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு கூட நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் புளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட புளி பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக புளி வந்து கரைசல் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. அப்புறமா இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததும் நம்மளோட சாம்பார் வந்து ரெடியாக இருக்கும். கடைசியாக இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டு இதில் கொஞ்சம் வெந்தயம், வரமிளகாய், கறி லீஃப், அப்புறம் கொஞ்சம் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம சாம்பார் கூட சேர்த்துட்டோன்னா நல்ல கம வாசத்தில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான முள்ளங்கி சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த ஹெல்த்தியான முள்ளங்கி சாம்பாரை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.